Hi friends, கிருஷ்ணபகடன் கிருஷ்ணன். Very good afternoon to all. இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோன்னா டே 3க்கு உண்டான மேக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த டே 3க்கு உண்டான மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செட்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து தமிழில் இருக்கிற மாதிரி மட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் இங்கேயே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 31 வரைக்கும். ஓகேங்களா? டோட்டலாக 11 சம் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த 11 சம்முக்கு உண்டான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே. ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கேள்விகள் தான். ஓகே, இப்போ இந்த 11 சம்முக்கும் நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த 11 சம்முக்கும் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எங்கே நீங்கள் பார்க்கணுங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு ஃபார்முலா வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி அதை நான் வந்து வீடியோவாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அது நான் ஏன் வந்து இதை வந்து நான் வந்து டைரெக்டாக இப்போ இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா, இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே இந்த டே 3 இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆடு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? சேர்தல் அல்லது விலகுதல். ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்தாங்க, ஒருத்தர் விலகினாங்க, இல்லை 5 பேர் சரி ஏ வந்து 5 நாள் செஞ்சார், அப்புறம் பி விலகிட்டார், அப்புறம் ஏபி சேர்ந்து எத்தனை நாள் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் கேள்விகள் வந்து ஆடு லெஃப்ட்டுங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஆடு லெஃப்ட்டு பேஸ் பண்ணி இருக்கிறது நீங்கள் எப்படி போடணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணபா அகாடமி அந்த டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்ட் 5. ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 5 வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 52 நிமிஷம் நடத்தியிருப்பேன். இந்த பார்ட் 5 மட்டுமே 52 நிமிஷம் நடத்தியிருப்பேன். இதில் பாருங்கள், ஒவ்வொரு ஃபார்முலா இங்கே கொடுத்துருப்பேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபார்முலா நம்பர் 1, 2, 3, இந்த பக்கம் ஒன்று வரும், இங்கே ஒன்று 4, இங்கே ஒன்று 5, மொத்தம் வந்து பார்த்தோன்னா இது ஒரு 6 ஃபார்முலா வந்து இது லெஃப்ட் ஆகிறது மட்டுமே இருக்கும். எல்லாமே லெஃப்ட் பேஸ் பண்ணி. ஆட் ஆகிறதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சால் தான் நீங்கள் ஒட்டு மொத்தமாக அந்த 11 சம்மே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ இந்த பார்ட்டு பார்த்தவங்களுக்கு இந்த பார்ட் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது பார்ட் 5 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதில் எல்லா சம்மே நீங்கள் போடலாம். இப்போ இதை வந்து நான் அந்த ஒரு சம்முக்கு மட்டும் நான் சொல்ல முடியாது. அந்த ஒரு சம்முக்கு மட்டுமே ஃபார்முலா இதான் ஃபார்முலான்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த ஃபார்முலா எல்லாமே நான் எழுதி வச்சு ஒரே இதாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓவரால் ஃபார்முலா உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது மட்டும் நான் கொடுத்தேன். இப்போ நான் டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, அந்த கேள்விக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கு a/b இன்ட்டு b - n இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் இந்த ஃபார்முலா ஏன் எழுதுகிறோம், எப்படி எழுதுகிறோங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு இது வந்து நீங்கள் இந்த வீடியோ பதிவு முழுசாக பார்த்தா தான் புரியும். அப்போ அந்த ஒரு சம்முக்கு வந்து நான் இந்த ஃபார்முலாவே டைரெக்டாக எழுதி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ இன்ட்டு b - n, அப்புறம் b வேல்யூ ப்ளஸ் என்னங்கிறது எத்தனை நாள் செஞ்சு முடிச்சாங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் இது எப்படி உருவாச்சு, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது ஓவராலாக இந்த வீடியோ பதிவு பார்த்தா தான் புரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், நான் அடிஷனுக்கும் நான் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் அடிஷனுக்கும் நான் வந்து கொடுத்துருப்பேன். நான் b/a + b இன்ட்டு a - n. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே அடிஷனுக்கு இங்கே பாருங்கள் ஆடுன்னு போட்டிருப்பேன். ஆடு. ஸோ அப்போ அடிஷன் லெஃப்ட்டு, ஆட் ஆகிறது லெஃப்ட் ஆகுறதுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவே கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபார்முலா கிட்டே கொடுத்து சொல்லியிருப்பேன். ஆனால் ரொம்ப ஈஸி. இந்த 9 ஃபார்முலே தெரிஞ்சுன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். நீங்கள் அது இதுன்னு போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஒவ்வொரு ஃபார்முலாமே ஒன்று பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா எல்லா ஃபார்முலாம் ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் வந்துடும். அது என்னென்னா உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்துருங்க. பார்ட் 5 நம்ம எந்த ப்ராக்டிஸ் சம் கொடுத்தாலும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ப்ராக்டிஸ் சம் கொடுத்தாலும் நீங்கள் நம்மளுடைய டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வேலையை A 25 நாட்களில் முடிப்பார், மேலும் B தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். A வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து B சேருகிறார். அப்போ B சேருகிறார் அப்படின்னாலே என்னது, ஆட் ஆகிறதுனாங்க அர்த்தம். ஓகேங்களா? ஆட் ஆகிறது. அப்போ ஆட் ஆகிறது அப்படிங்கிறது இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே இருக்கிறது. பாருங்கள், B வந்து ஆட் ஆகிறாரு, B சேருகிறார். அப்போ b/a + b இன்ட்டு a - n இந்த ஃபார்முலா போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா இது வந்து ஆட் ஆகிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? என்னது இந்த ஃபார்முலா பாருங்கள், b/a + b இன்ட்டு ஒரு நிமிஷம்,
ஏ மைனஸ் என். ஓகேங்களா, ஏ மைனஸ் என். ஸோ இந்த ஃபார்மில் நீங்கள் க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பியோட வேல்யூ என்ன, 20. ஓகேங்களா, டிவைடட் பை அதுக்கப்புறம் 20 + 25 45 இன்ட்டு ஏ மைனஸ் என். ஏவோட வேல்யூ நமக்கு 25. ஓகேவா, மைனஸ் என்னங்கிறது என்னென்னா எத்தனை நாட்கள் செஞ்சு முடித்தாங்கன்ட்டு. வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து இப்போ 10 நாள் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்போ 25 - 10 15. அவ்வளோதான். இதை அடிச்சு போடுங்க. ஒரு 15 15 3 15 45 ஒரு 3 3. அப்போ 20/3 இருக்குது. 20/3 அடிச்சு போட்டால் என்ன வரும் நமக்கு, அடிச்சு போட முடியாது. அப்போ 6 3 18 மீதி 2 / 3. அப்போ 6 2/3. பாருங்கள் ஆன்சர் வந்துருச்சா. ஸோ ஆனால் இந்த ஃபார்மில் எப்படி வந்துச்சுங்கிறது நான் வந்து சும்மா இதை போடுங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபார்முலா க்ரியேஷனுங்கிறது அந்த ஓவரால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் எல்லா ஃபார்ம்லையும் 9 ஃபார்முலாவுமே நீங்கள் அட் ஏ டைமில் பார்த்தா தான் ஓவரால் புரியும். இந்த ஒரு சம்முக்கு மட்டும் நான் ஃபார்முலா கொடுக்க முடியாது. இதுக்கு நான் ஏன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டேங்கிறது தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தயவு செஞ்சு நம்மளோட அந்த பார்ட் 5 நீங்கள் பார்த்தா இந்த இது எல்லாமே போடலாம். இது நான் வந்து 2-3 சம்மு நான் எடுக்கும்போது எனக்கு வந்து என்னென்னா திடீர்னு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ ஓவராலாக அந்த ஆடு லெஃப்ட்டுக்கு ஃபுல்லாக ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷனே உங்களுக்கு கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் நான் நடத்தியிருப்பேன். நான் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த 11 சம்மு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். நான் நடத்தின மாடலில் இருக்கிற எல்லா சம்மும் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த சம்முக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் அந்த பார்ட் 5 பாருங்கள். நம்ம டாபிக் வைஸ் மேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சம்மையும் நீங்கள் போடலாம். ஒரு சில சம்மு நம்ம டைரெக்டாகவே போடுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். பட் இங்கே போடுற சம் அப்படி இருக்காது. அந்த ஃபார்முலா வந்து ஒரு சம்முக்கு ஒரு ஃபார்முலாங்கிறது வந்து பார்த்தோன்னா அது ஒவ்வொன்று ரிலேட் பண்ணியிருக்கும். அது அட் ஏ டைமில் சொன்னால் தான் புரியும். புரியுதுங்களா? சரி, ஓகே, பார்த்துக்குங்க. இந்த ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த பார்ட் 5 பார்த்துட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு சம்மை போட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள். நீங்கள் ஏன்னா அந்த சம் வந்து அவ்வளோ சூப்பராக நடத்திருப்பேன். நீங்கள் அதை போய் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் போய் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் மேலே வந்து டைம் அண்ட் ஒர்க்கு கிஷோப் அகாடமி சர்ச் பண்ணாலே நம்மளுடைய வீடியோ வரும். அதில் வந்து பார்ட் 5 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். இது உட்காந்து ஓனாக க்ரியேட் பண்ணி போட்டிருப்பேன் நான். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணா. அடுத்து டே 4க்கு உண்டான சம்ஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.